எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். மட்டு, முதலாளி, நானு. இன்னைக்கு வந்து நெறையா முக்கியமான இதெல்லாம் இருக்கு. விராட் கோலி பத்தி பேசப் போறோம். தீபக் சாகர் ஐபிஎல் டாப் அப்ல. அதே மாதிரி இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம்னு ஒண்ணு இருந்துச்சு. அவங்க நமீபியாவோட வந்து தோத்து போயிட்டாங்க நேத்திக்கு. குவின்டன் டி காக் உடைய கம்பேக் மேட்ச் அப்டின்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது சரியா வரல. அத பத்தியும் பேசப் போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஎல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். கோலி வந்து அவரோட பிராண்ட் என்டார்ஸ்மென்ட் வந்து திருப்பி சைன் பண்ணல. ஆர்சிபி உடைய இது அப்படின்னு சொல்லி ஒரு மீடியால பார்த்தேன் நானு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சைன் ஆஃப் திங்ஸ் டூ கம்மா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ் அவுட் பண்றாரா? என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் பிராண்டோட கான்ட்ராக்ட் வந்து ரெனியூவல் சைன் பண்ணல அப்படின்னு இருக்கு. ஒன்னு இவங்க 2 ரீசன் இருக்கலாம். இவங்க யாராவது பிராண்ட் ப்ரொமோட் பண்றது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். இல்லாட்டி இன்னொன்னு வந்து இவங்க சொல்ற மாதிரி கைண்டா அவரே ஃபேஸ் அவுட் பண்ணி இனிமேல் நீங்க வந்து ஃபேஸை பார்த்து காட்டாதீங்க, வேற யாராவது காட்டுங்க கோயிங் ஃபோர்த் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணணும். இது மாதிரி 2 விதமா பார்க்கலாம். பட் ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் பிராண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்காரு ஆக்டிவா எல்லா ஆட்ஸ்லயும். அந்த பிராண்ட் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். இவர் ஒரு பிராண்ட் இல்ல இவரே ஒரு பிராண்ட் ப்ரொமோட் அந்த மாதிரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ரிட்டையர்மெண்டோட லிங்க் பண்றது சும்மா கிளிக் பைட்காக மீடியா பண்றாங்க நான் நினைக்கிறேன். மட்டும் நீன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இவர் ஒன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஃபுல்லா ரிட்டையர் ஆயிட்டு ஐபிஎல் மட்டும் விளையாடுவாரானா அப்படி இல்ல கண்டினியூஸா விளையாடணும்னா என்ன சொல்றது, இன்னும் வந்து விளையாடி இருக்கலாம் டெஸ்ட் மேட்சஸ்லாம். பட் மோர் தோனி விளையாடிட்டு தானே இருக்காரு பல நாட்களா. தோனி மாதிரி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் அவங்க டிஃபரெண்டா இருக்கும். டக்கு டக்குன்னு ரிட்டையர் ஆறாங்க. பட் இதுல என்னன்னா தோனி வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு 10 பால் அவ்வளவுதான் ஆட வேண்டி இருக்கு. பட் விராட் கோலி வந்து ஃபுல்லா ஆடணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்டென்சிட்டி. டெஸ்ட் வந்து அவர் ரிட்டையர் ஆனது மோர் லைக் அவர் சொன்னது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஹாப்பியா இல்ல விளையாடுறது அந்த இது இல்லைன்னா அவரோட ரீசனிங் வந்து அப்படிதான் சொன்னாரு. ஐ டிடன்ட் என்ஜாய் தி கேம் அப்படின்னாரு. ஸோ மேபி ஸ்லோலி கொஞ்சம் கிரிக்கெட்டை விட்டு போயிட்டு வேற இடத்துல செட்டில் ஆகிற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ அதனால மேபி ஓப்பன்ஸ் அப் இஸ் ஓன் பிராண்டா இருக்கலாம் அந்த மாதிரி. பட் கண்டிப்பா இந்த சீசன் அடுத்த சீசன் இந்த இதுல பாதியில விட்டு எல்லாம் போக மாட்டாரு. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அதெல்லாம் விளையாடுவாரு. எனக்கு என்னமோ ரொம்ப நாள் விளையாடுவான்னு தானே தோணுது. நீ ஐ ஃபீல் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் இந்த சைக்கிள் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரொம்ப யோசிப்பாருன்னு தோணுது. நான் வந்து இந்த சைக்கிள் முடிஞ்சு இன்னொரு சைக்கிளும் கண்டிப்பா ஆடுவாருன்னு நம்புறேன். முதலாளி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இந்த சைக்கிள் கண்டிப்பா விளையாடுவாரு. 27 வேர்ல்ட் கப்ல விளையாண்டு எப்படி முடியுதோ அதை பொறுத்து தான் இருக்கும்னு எனக்கு தோணும். அந்த 27 வேர்ல்ட் கப் எப்படி முடியுதோ அதை பொறுத்து மேபி ஒரு சீசன் விளையாண்டு கால் இட் டே. இல்லாட்டி இன்னொரு சைக்கிள்னா இன்னும் 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும். அது பத்தி தான் இப்ப பண்ணுவாங்க வெற்றி. அதுக்கும் ஐபிஎலுக்கும் சம்பந்தம் இருக்காது. தாராளமா கோலி இந்த 2 சைக்கிள் பிளஸ் இந்த 2 மேட்ச் பிளஸ் ஒரு சைக்கிள் மணி இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அவரோட டைம் இது. இப்போ அவர் வந்து யூஸ்வலா ஃபிட்னஸ் அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருப்பாரு. இப்போ ஐபிஎல் ப்ரிப்பேர் பண்ணணும்னா கெட் ஃபிட் அட்லீஸ்ட் ஒரு 2 months ahead ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ஐபிஎல் சேர்த்து ஒரு 5 months ஒரு half a year வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன். அதே மாதிரி இட்ஸ் காட் அ ரிலேட்டிவ்லி யங் ஃபேமிலி. அது இன்னொன்னு வந்து இப்போ அவங்க அதுல வரப்ப அந்த 6 மாசம் இப்போ அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ திங்க் தேர் ஸ்டேயிங் இன் யூகேல இருக்கப்ப அவங்க திருப்பி இந்தியாவுக்கு வந்து அவங்க செட்டிலிங் இருக்கணுமா அப்படின்னு அதுவும் யோசிக்கலாம். ஜாலியா வந்து போறது அது ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் அவர் வந்து he wants to play now, obviously he will play. But I think he'll make a decision after 2 years. வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சோன்னா மேபி அப்ப விட்டு போறேன் அப்படின்னா ஃபிட்னஸ் வந்து இஸ் குவைட் ஃபிட் enough. 2 months முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ தோனிக்கு வந்து இன்ஜுரி எல்லாம் ஆச்சு நீல, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ அவர் ஒன்றும் பெருசா லாங் டேர்ம் இன்ஜுரி எதுவுமே இல்லை. ஃபிட் ஆகுறது ரொம்ப ஈஸி. அட்லீஸ்ட் கீப்பிங் பார்த்ததில் வெறும் பேட்டர் தானே. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இம்பாக்ட்ஸ் அப்படிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பண்ணிக்கலாம். பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைக் அவர் வந்து என்ஜாய் பண்றாரா விளாடுறதுக்கு அப்படின்றது ப்ராப்ளம் தான். இது வந்து வேற கூட இருக்கலாம். நீங்க இப்போ ஒரு இதுதான் விளாடுறீங்கன்னு ஏதாச்சும் கான்ட்ராக்ட் கம்மியா கூட கொடுத்துருக்கலாம். நெகோசியேஷன் டாக்டிக்கா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். தெரியல, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. பட் நான் வந்து இந்த சைக்கிள்ல 2 சீசன் ஆடுவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சைக்கிள் கண்டிப்பா ஆடுவாரு. மினிமம் இன்னும் 5 வருஷம் ஆடுவாரு அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி, தீபக் சாகர் வந்து கண்டிப்பா ஆக்ஷனுக்கு வராராம்பா. ஏன்னா கண்டிப்பா ஓவர் வேல்யூடு தான். எப்படி வந்து அஸ்வின் ஸ்லைட்லி ஓவர் வேல்யூடு அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் தீபக் சாகருமே வந்து ஸ்லைட்லி ஓவர் வேல்யூடு தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஆக்ஷன் வில் கரெக்ட் இட் செல்ஃப், கரெக்ட் த மார்க்கெட். அப்படிங்கிறப்போ உள்ள வந்துருவாரு அப்போ ஆக்ஷனுக்கு. ஆயிருவீங்க. மெகா ஆக்ஷனுக்கு வந்து அஸ்வின் வந்து சிஎஸ்கேக்கு போன் பண்ணி நான் வரேன் எடுத்துக்கோன்னு சொன்னாரு.
இப்ப இவர் போன் பண்ணி வாரேன் இவர் சிஎஸ்கே கேட்கலாம் இல்ல நமக்கு தோனிக்கு சாம்பிரினியும் விட்டுட்டு சஞ்சு சாம்சனையும் விட்டுட்டு இவர் வாங்கி வச்ச போறோம். இப்ப ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் கூட இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம யோசிக்க கூடாது. நம்ம பத்திரான இரிட்டேட் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் யோசிக்கவும் கூடாது. சரி சிஎஸ்கேக்கே போகாத, ஒரு நிமிஷம் இரு. ஆர்சிபி வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களாம் தீபக் சாகர்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. அதை பத்தி சொல்லு. அவரு அது விளையாடாம இருந்தாருன்னா கண்டிப்பா அப்போ ஒரு நல்ல இந்தியன் பவுலர் வேணும், நியூ பால் வேல்யூ இருக்கு இந்தியன் பவுலர் வேணும். அப்ப தீபக் சாகர்ல இன்னும் தப்பு இல்லையே. இன்னொன்னு வந்து மும்பை அண்ட் ஆர்சி மும்பை இஸ் வெரி கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ் ட்ரேட் டீல்ஸ். கேஷ் ஒன்லி போய் இப்போ ஆஸ்திரேலியா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க ஹார்திக் பாண்டியா கேமரூன் கிரீன் எல்லாம் பண்ணி விட்டாங்க அந்த மாதிரி தானே. இந்த மாதிரி வந்து இவங்க டைரக்டா கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மும்பை வந்து நீங்க தீபக் சார் உங்களுக்கு தேவை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஏன்னா பில் ஜாக்ஸ்லாம் முன்னாடி கொடுத்துருக்கோம் உங்ககிட்ட இருந்து வாங்கணும், அந்த மாதிரி நீங்க இவரை எடுத்துக்கணும் சொல்லி அவங்ககிட்ட இருந்தெல்லாம் வாங்கல வெற்றி. அவங்களுக்கு தேவைப்படல, அவ்வளவுதான். அவங்க ஏற்கனவே லிவிங்ஸ்டனை போய் வாங்கிட்டாங்க. அந்த அந்த ஸ்கில் செட்டுக்கு ஏற்கனவே லிவிங்ஸ்டன் வாங்கிட்டதுனால தேவைப்படல. இல்லைன்னா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. வாங்கலன்னா கண்டிப்பா நீ இதுவாச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நல்லதா பண்ணிருக்கீங்க, அதனால எதுக்கும் ஒன்றும் தப்பு இல்லை, வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா ஏர்டெல் ஸ்பாட்ல வந்து they will go for சஹார். அப்படி கொடுக்கறதுக்கு சஹாரும் வந்து ஒத்துக்கணும். சஹார் வந்து இப்ப இதுல மினி ஆக்ஷன்ல போனார்னா இதெல்லாம் அதிகமா போவாரு. அதெல்லாம் உங்க ஆசையில சொல்றீங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த ட்ரேட் எல்லாம் நடக்காது. ஆக்ஷனுக்கு தான் வருவாரு. ஆக்ஷன்ல யாரு வாங்குவான்னு சொல்லுங்க. ஆக்ஷன்ல எல்லாம் போவாங்க, கடைசியா நம்ம சிஎஸ்கே தான் வாங்குவாங்க. எல்லா காசையும் போட்டு மொத்தமா வாங்குவாங்க பாரு. அதாவது 13 அவருக்கு 13 இருக்கும் போதே 9 வரைக்கும் போனாங்க அவருக்கு. தீபக் சாருக்கு நீங்க எவ்வளவு போவீங்க? என்ன வேல்யூ, ஃபேர் வேல்யூ நீங்க நினைக்கிறீங்க? ஆப்போனன்ட் டீம் கொஞ்சம் காசு கொடுத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்க. அப்படி எல்லாம் இல்ல, நீ ஒரு இது சொல்லு, ஒரு 4 to 5 ஃபார்ம் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு. டிபெண்ட்ஸ். இப்ப நமக்கு வந்து வேல்யூ ஆக்சுவலா பிரிங்ஸ் வேல்யூ தான், இல்லைன்னு சொல்லல. நமக்கு அந்த எடுத்தாருன்னா நம்ம ஃபாரின் பேட்ஸ்மேன் விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 8 அவர் பேட்ஸ்மேனும் பேட்டிங்கும் கொஞ்சம் பண்ணுவாரு, நியூ பால் வேல்யூ இருக்கு. டெத்லியும் ஆக்சுவலா போனதுல கொஞ்சம் நல்லா போட்டாரு. ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன ஒரே பிரச்சனை, அவரு மும்பைக்கு விளையாடின மாதிரி அவ்வளவு மேட்சஸ் விளையாடுவாரா இன்ஜூர்ட் ஆகாம அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. மும்பை விளையாடும் போது மத்த டீம் விளையாட மாட்டாரா? லாஸ்ட் ஒரு 3 சீசனா விளையாடல. போன தடவையே அப்படிதான் நம்ம பேசிட்டே இருந்தோம். இந்த மாதிரி கரண்ட் சீசன் விளையாண்டாருலடா, அப்புறம் எப்படி நீ இதை பத்தி பேச முடியும்? நம்ம சொல்லும்போது கடைசியா இன்ஜூரி ஆயிட்டாரு. நம்ம கடைசி சீசன் விளையாண்டாருல, அவ்வளவுதானே. அதுதான் நீ பார்க்கணும். சரி, ஒரு 7 மேட்ச் கேரண்டி. 7 மேட்சுக்கு நீ எவ்வளவு கொடுப்ப? இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது வெற்றி. கரண்ட் சீசன் அவர் ஃபுல்லா விளையாடி இருக்காரு அப்படின்னா அவங்க ஃபுல் சீசன் விளையாடுவாங்கன்னு தான் அவங்க எதிர்பார்க்கணும். இல்ல கணக்கு 8 வரைக்கும் போலாம். நீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப எவ்வளவு கொடுத்தீங்க அந்த மாதிரி கேக்குறீங்க? 8 வரைக்கும் போலாம். 8 வரைக்கும் சொல்லிருக்காரு. நீ 5 to 6 தான் சொன்ன. இவ்வளவு வாய் பேசிட்டு 8 வரைக்கும்ங்கற நீ இதுல வச்சு இதுக்கு என்ன சொல்றது? நீ ஆக்சுவலா அவ்வளவுதான்டா வேல்யூ. அதாவது அதோட அதிகமா தானே இருக்கும் வேல்யூ. ஆல்மோஸ்ட் டபுள் தி வேல்யூ தான். அவர் எனக்கு தெரிஞ்சு 12 பவர் நினைக்கிறேன். இவரோட அதிகமா. சரி, கேகேஆருக்கு மோஸ்ட்லி தேவை இருக்காது. இந்தியன் பவுலர்ஸ் இருக்காங்க. டெல்லி வந்து நடராஜன் ரிலீஸ் பண்ணி மோஹித் சர்மாலாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வாங்குவாங்களா? முகேஷ் குமார் கூட ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ கண்டிப்பா போலாம். அப்ப டெல்லியும் போவாங்க. இந்த குரூப் எல்லாம், இந்த மாயிங்க அந்த குரூப்பும் திருப்பி போகும்ல எல்எஸ்சியும். அதான் எல்லாரும் போவாங்க. இந்தியன் பேசருக்கு வந்து ஷமியே நம்ம திரும்ப அவ்வளவு அதிகமா தான் போவார்னு பேசிட்டு இருக்கோம். அவர் என்னதான் ரிலீஸ் பண்ணாங்க. ஷமி, தீபக் சாகர் வேல்யூ ரொம்ப கம்மி இந்தியன் இதுக்கு. அதனால கண்டிப்பா அதிகமா தான் போவாங்க. தீபக் சாகர் கேன் பேட் அட் நம்பர் 8 ஆல்சோ. அதான் அதுவும் இருக்கு. அவர் ஃபைன் லெக்லயே வச்சுதான் ஓட்டணும் ஏமாத்தி ஃபீல்டிங்க. பட் வந்து நம்பர் 8 பேட்டிங் ஆடுவார். அதுவும் ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருந்துச்சு. பத்திரானா, தீபக் சாகர் எல்லாரும் விளையாடும் போது, தீக்ஷனா, இவங்க 3 பேர் விளையாடும் போது எத்தனை பேர் ஃபைன் லெக்லயும் ஷார்ட் லெக்லயும். இந்த வாட்டி அதுக்கு அண்ணா வந்தார் அந்த போட்டியில, தான் போடுகிறேன் மறைக்கிறது நாங்க ஃபீல்டிங்ல அப்படின்னு அப்படின்னு இருந்துச்சு. சரி, இப்ப வந்து தீபக் சாகர் பார்ப்போம் எந்த டீம் போறாருன்னு. எப்படியும் சிஎஸ்கேக்கு வந்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஆர்சிபி ஹெவியா பிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐபிஎல் வர வரதான் தெரியும். மாயங்க் யாதவ் பத்தி ஏதோ, மாயங்க் மார்க்கண்டே பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லு. மாயங்க் மார்க்கண்டேவா? அவர் ரிலீஸ் பண்ணாலும் வந்து அவர் ரிலீஸ் பண்ண போறாங்க யாரோ நியூஸ் போட்டிருந்தாங்க.
என்ன எனக்கு தெரியல, என்ன புரியல. அவர் வந்து போன டீம் பாவம், 2 ஸ்பின்னர் 11ல விளையாடுற டீம்ல போய் இருந்து கேகேஆர்ல போயிருந்தாரு. அதுல 3வது ஸ்பின்னர் வேணும்னா அவங்க மொயின் அலி விளையாடிட்டு இருந்தாங்க. அவர் ரிலீஸ் பண்ணா என்ன பண்ணாடி என்ன யார் எடுக்க போறான்றது டிஃபரெண்ட். இப்ப ரஞ்சி ட்ரோஃபில வேற டிராப் பண்ணிட்டாங்க போல அவரு பஞ்சாப் ஸ்குவாட்ல இருந்து. ஆமா சரி அப்ப திருப்பி பழைய மாதிரி மும்பை இந்தியன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பேக்கப் நல்லாதான் விளையாடினாரு அவரு. அதுக்கப்புறம் அவர் இன்ஜூரி ஆயிட்டாரு. சோ அந்த அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. யார் நல்லா விளையாண்டாரு? விக்னேஷ் புத்தூர் 2 அப்புறம் இன்ஜூரி ஆயிட்டாருல்ல, அவரே தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே ஐபிஎல்ல இருந்து அப்படியே இந்த இதுக்கு போவோம். சவுத் ஆப்பிரிக்கா நமீபியா ஒரு மேட்ச் சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. நமீபியாவில் ஒரு புது வென்யூவில் விண்ட்ஹாக் நமீபியாவோட கேபிட்டலில் ஃபர்ஸ்ட்டு அது கம்பேக் மேட்ச் ஃபார் குவிண்டன் டிகாக் த குவினி இஸ் பேக் அப்படின்னாங்க. ஒரே ரன்னு 4 பால்ல திரும்பி போயிட்டாரு. இவங்க வந்து 134 அடிச்சாங்க. இது ஆமா ஃபார் 8 விக்கெட் விட்டாங்க. அதுக்குள்ள 134 8 விக்கெட்டு. ஜேசன் ஸ்மித் தான் ஓகே அக்ரீடு. ஃபுல் டீம் கிடையாது அக்ரீட். பட் தென் நமீபியா மாதிரி ஒரு டீம் ஓட வந்து 134 கண்டிஷன்ஸ் ஓகே எல்லாமே இருக்கட்டும். பட் 134ங்கிறது நாட் அக்செப்டபிள். அந்த ஜேசன் ஸ்மித் ஒரு 31 ரன் அடிச்சாரு. லுவான் டி பிரட்டோரிஸ் 22, ரூபின் ஹெர்மேன் 23 ரன். இவ்வளவுதான். கடைசியில பிஜோன் ஒரு 14 வந்து ஒரு 19, விராட் கோட்ஸே ஒரு 12. மொத்தமா ஒரு 134 தேத்துனாங்க. அது வந்து அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க 4 விக்கெட்ஸ் கையில் இருக்கும்போது. ஜெராட் எராஸ்மஸ் கேப்டன் 21 ரன்னு. கடைசியில் வந்து ஜான் கிரீன் அவங்க கீப்பர் 30 ரன் அடிச்சிட்டாரு. மற்றவங்களாம் வழக்கம் போல க்ரூகர் ஒரு 18, ட்ரம்பிள்மேன் ஒரு 11 அப்படி இப்படின்னு கான்ட்ரிபியூட் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. டேவிட் வீசே கூட இல்லை. ஒரு லைஃப் ஆஃப்டர் டேவிட் வீசேக்கு போயிட்டாங்க நமீபியா. இருந்தாலும் இவ்வளோ ஈஸியாக கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. இதில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பாசிட்டிவ்னே ஒன்றும் கிடையாது. நான்ட்ரே பர்கர் கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டார். அது தவிர ஒரு பாசிட்டிவும் கிடையாது. இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இல்ல நமீபியா வந்து ஒன் ஆஃப் தி கன்சிஸ்டன்ட் மோர் ரீசன்ட் கன்சிஸ்டன்ட் அசோசியேட் மெம்பர் டீம்ஸ் T20 பொறுத்த வரைக்கும். அவங்க 2 T20 வேர்ல்ட் கப்பா குவாலிஃபை ஆகி வந்துட்டு இருக்காங்க. இந்த டேவிட் வீஸ்ல இருந்து இவர் எராஸ்மஸ்லாம் நல்லா கன்சிஸ்டன்டா வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் டீம் தான். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஏ டீம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. நம்ம இவர் சான்ஸ் கொடுத்தாங்க டிகாக்கு. பட் புது கிரவுண்டு புது பிச்சு அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அது இருந்தாலும் தோத்துருக்க கூடாது. இன்னொரு காரணம் வந்து குவிண்டன் டிகாக்கோட இது போயிடுச்சு. இனிமேல் எடுத்தது தப்பு அப்படின்னு கூட ஒரு காரணம் சொல்லலாம். நம்ம அதான் ஏற்கனவே ஒரு மேட்ச்லயே வாடா அதுக்காக இல்லை எடுத்தது. ஏற்கனவே அங்க இருக்காங்க எல்லாரும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு டாப் ஆஃப் த ஆர்டர்ல இவர் தேவையா அப்படின்னு பார்க்கலாம். பட் ஏற்கனவே நான் பேசணும் இதை பத்தி. இல்ல ரீசாலாம் வந்து பல நாட்களா இருக்காரு. அவர் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷரு. ரீசா விளையாண்டா அடிக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் என்ன பண்றது இப்போ? பர்ஃபார்ம் பண்ணுவோம்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம். ஸோ அது வந்து மிஸ் பண்றாங்க அவங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வேர்ல்ட் கப் வந்து துண்ட போடுறது. இதுல எல்லாம் நமீபியாவோட யாராவது ஒரு 50 அடிச்சாங்க இல்லை ஒரு 100 அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு அவங்களுக்கு தான் இப்போ இதா இருக்கும். பட் அதை பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்களே. அண்ட் ஜெராட் கோட்ஸே வழக்கம் போல அவர் 1.3 ஓவர்ஸ் போட்டாரு. அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகி பாதியில போயிட்டாரு. அது என்ன ஆச்சுன்னு தெரியுமா இருக்காது? தெரியல என்ன இன்ஜுரி அப்படின்னாங்க. அதான் அந்த ஓவர்லாம் டோர்னமெண்ட் ஃபெரேரா தான் போட்டாரு கேப்டன். ஸோ அதுல வந்து நிறைய ரன் கொடுத்துருக்காங்க. மேபி அவரு ஃபிட்டா இருந்தாங்கன்னா போயிருக்கலாம். டானவன் ஃபெரேரான்னு சொல்லுவேன் உடனே. அப்புறம் சவுத் என்ன சிஎஸ்கே கலர் வருவாருன்னு சொல்லுவேன். நீ சுத்தி சுத்தி அதுக்கு தான். இல்ல சிசி அவர் வந்து டெல்லி விடுற மாதிரி தெரியல. இப்ப கேப்டனா வேற ஆயிட்டாரா? இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் தேர்ட் ஸ்ட்ரிங் டீமா இருந்தாலும் கேப்டன் தான். சோ இதுல வந்து யாரெல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்குவாட்ல இருந்து யாரெல்லாம் இதுல போவாங்கன்னு நினைக்கிறீங்க? குவிண்டன் டிகாக் வந்துருவாரு. நீ என்ன சொன்னாலும் ஒரு ஸ்குவாட்ல இருப்பாரு, வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல. ஓகேவா? ஒன்னு பிரட்டோரியஸ் இருப்பாரா, ரீசா இருப்பாரா? 2 பேர்ல ஒருத்தர் இருப்பாங்களா, 2 பேர் இருக்க மாட்டாங்களா? அது சொல்லுங்க. அவர் ரீசா வந்து அவங்க ரொம்ப நாள் கழட்டி விட்டு தான் இருக்காங்க. சரி ரீசா இருக்க மாட்டாங்க. சரி ஓகே. வேற யார் இருப்பாங்க? மகர் இருப்பாங்க. கோட்ஸே ஜெராட் கோட்ஸே ஃபிட்டா இருந்தா அவரும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபார்ச்சூனுக்கு சான்ஸ் உண்டு. இல்லடா மகாராஜ் அந்த சென்ட்ராய் முத்துசாமி. அவர்ல சம்சியன் முத்துசாமியா? சம்சி தானே இல்லையா? இல்லன்னு நினைக்கிறேன். சம்சி இடமில்லை.
அவங்க தான் இந்தியன் இது மாதிரி நாங்க 9th 8th வரைக்கும் ஆல்ரவுண்டர் வேணும், இந்த பெரிய இதெல்லாம் போக மாட்டோம் அப்படின்றாங்களே. மார்க்கோ ஹான்சன். இல்ல மார்க்கோ இதுல இல்ல வெற்றி, நான் இதுல இல்லாதவங்க யார் உள்ள இருப்பாங்கன்னு தான் கேட்டேன். அவ்வளவுதான் சார் இதுல இருக்கவங்க உள்ள இருப்பாங்கன்னு தான் கேட்டேன். அதான் பிரெட்டோரியஸ், குவிண்டன் டிகாக்கு, டொனோவன் ஃபெரேரா, பர்கர், கோட்ஸே, இதுதான் மேக்ஸிமம் சான்சஸ். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஃபார்ட்வின் இருந்தா இருக்கலாம் ஒரு அவுட் சைட் சான்ஸ். பர்கர், கோட்ஸேல ஒருத்தர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருத்தர் மிஸ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. வேர்ல்ட் கப் வர அந்த டீம் பத்தி நம்ம தனியா பேசிட்டே இருப்போம். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் வியூவர்ஸ். அப்படியே வந்து முதலாளி நீங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டீங்கன்னா we can close. We'll sign off with this. We'll be back with more updates. Your artist got bye.